ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி சின்ட்டுவோட ஃபுட் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். நான் என்னென்ன சின்ட்டுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ரெசிபி வீடியோ பார்க்கலாம் வாங்க. நான் சின்ட்டுக்கு என்னென்ன கொடுப்பேன்னா கேரட், அப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதில் வந்து ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து மூந்தால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடய யூஸஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ கேரட் பார்த்திங்கன்னா டென்டல் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதில் விட்டமின் ஏ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. கேலரிஸும் வந்துட்டு அதில் ரொம்ப அதிகமாக வராது. ரொம்ப லோ கேலரி ஃபுட்ஸ் தான் இதில் எல்லாமே வந்துட்டு. பொட்டேட்டோஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே குட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து ரொம்ப கிடைக்கும். அதுலேயும் விட்டமின் இருக்குது, ப்ளஸ் மினரல்ஸும் இருக்குது. இது ஈஸியாக வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. க்ரீன் பொட்டேட்டோஸ் எப்போவுமே கொடுக்கக்கூடாது. ஒரு டைமில் வந்துட்டு என்னென்னா பொட்டேட்டோஸில் சைடில் வந்து க்ரீனிஷாக இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி த்ரோ தான் பண்ணணும். எப்போவுமே வந்துட்டு வேக வைக்கிறப்ப தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வேக வச்சு கொடுங்க. தோலை பீல் பண்ணாமல் நீங்கள் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அதுவுமே டாக்ஸிக்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். அதில் பாசிப்பருப்புமே வந்துட்டு குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுலேயுமே ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் மோஸ்ட்லி ரைஸஸ் வந்து எப்போவுமே கொடுக்க மாட்டேன். 2 days ஒன்ஸ் அப்படின்னா 3 days ஒன்ஸ் தான் நான் எப்போவுமே அவனுக்கு கொடுப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி அவன் சாப்பிட்றது எல்லாமே வெஜிடபிள்ஸாக தான் இருக்கும். ரைஸ் வந்து அவ்வளோவா நான் கொடுக்குறது கிடையாது. எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது டாக்ஸுக்கு. ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி பாக்டீரியாஸ் கண்டாமினேஷன்ஸ் எது இருந்தாலுமே கில் பண்ணிவிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு லைட்டாக ஒரு மஞ்சத்தூள் போட்டு கொடுங்க. சில டைம் வந்து நான் ஃபஸ்ட்டு தான் அவனுக்கு கொடுத்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அவனுக்கு லைட்டாக அதை கீ போட்டு கொடுப்பேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ மோண்டு பார்த்துட்டு சாப்பிடவே மாட்டேன். அதனால் லைட்டாக எப்போவுமே நான் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா சாப்பிட்ருவான் அவனே வந்துட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நான் ரைஸ் பேஸில் அவனுக்கு வந்துட்டு ஃபுட் கொடுக்கவே மாட்டேன். மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் ஸ்டீம் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேனே. வீக்லி 2 தான் வந்துட்டு நான் ரைஸ் கொடுப்பேன். அதுவுமே சில டைம் வந்து இந்த மாதிரி பருப்பு சாதம் அந்த மாதிரி, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கனை வந்துட்டு பாயில் பண்ணி அதில் இருக்க சூப் மாதிரி இருக்குல்ல, சூப்பில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் எதுவும் வேணும்னாலுமே எனக்கு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்டாச்சு, இதுக்கப்புறம் தூங்க வேண்டியது தான். சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுவான், அவன் இடத்துக்கு போயிடுவான். இடத்துக்கு போயிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவான். தூங்கி எந்திரிக்கிறதுக்கு 5 o'clock ஆகும் அவனுக்கு வந்துட்டு. பை பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். யூடியூப்லேயே சேனல் இருக்கிற மாதிரி சின்ட்டுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் சேனல் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.